அக்டோபர் 6 அதிகாலை 2:50 டெல்லி நகரம் இன்னும் உறக்கத்தில் இருந்தது. அந்த அமைதியை உடைத்து ஒரு அவசர அழைப்பு. 4வது மாடியில் தீப்பிடித்திருக்கிறது. உள்ளே ஒருவர் சிக்கி இருக்கலாம். சில நிமிடங்களில் தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்தை அடைந்தனர். கதவை உடைத்து உள்ளே சென்றபோது முழு வீடும் கரும்புகையால் நிரம்பியிருந்தது. சுவர்கள் கருகி இருந்தன. அறையின் நடுவில் அடையாளம் காண முடியாத அளவுக்கு எரிந்த ஒரு சடலம். அதன் அருகே வெடித்து சிதறிய சமையல் எரிவாயு சிலிண்டர். முதல் பார்வையில் எல்லாமே ஒரு சாதாரண விபத்தை போலத்தான் இருந்தது. ஆனால் அந்த அறையில் இருந்த ஒரு சிறிய விஷயம் இந்த வழக்கை இந்தியாவின் மிகவும் அதிர்ச்சிகரமான கொலை வழக்குகளில் ஒன்றாக மாற்றப் போகிறது என்று அப்பொழுது அங்கே இருந்த யாருக்கும் தெரியாது. நண்பர்களே, சில குற்றங்கள் கோபத்தில் நடக்கும், சில குற்றங்கள் பேராசையால் நடக்கும். ஆனால் இன்றைய கதை மாதக்கணக்கில் திட்டமிடப்பட்ட ஒரு பழிவாங்கலின் கதை. ஒரு எரிந்த சடலம், ஒரு வெடித்த சிலிண்டர் மற்றும் எல்லாவற்றையும் மாற்றிய ஒரே ஒரு சம்பவம் நடந்த இடம் டெல்லியின் திமார்பூர் பகுதியில் உள்ள காந்தி விஹார். அமைதியான குடியிருப்பு பகுதி. அந்த 4வது மாடி வீட்டில் தனியாக வசித்து வந்தவர் 32 வயதான ராம்கேஷ் மீனா. ராஜஸ்தானைச் சேர்ந்தவர். ஒரே ஒரு கனவுக்காக டெல்லி வந்திருந்தார். இந்திய ஆட்சி பணி தேர்வில் வெற்றி பெற்று மாவட்ட ஆட்சியராக வேண்டும். அவருடைய அறையை பார்த்தவர்கள் சொல்வார்கள், அது ஒரு மாணவரின் அறை இல்லை, ஒரு கனவுக்காக போராடும் மனிதனின் உலகம். மேசை முழுவதும் புத்தகங்கள், சுவர்களில் ஒட்டப்பட்ட குறிப்புகள், நேர அட்டவணைகள், பயிற்சி வினாத்தாள்கள். அடுத்த முயற்சியில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் பல மணி நேரம் படித்துக் கொண்டிருந்தார். அவரை பற்றி அக்கம் பக்கத்தினர் சொன்னது, அமைதியானவர், யாருடனும் அதிகமாக பேச மாட்டார், அதிக நேரம் வீட்டிலேயே இருப்பார். அப்படிப்பட்ட ஒருவரின் வீடு திடீரென்று தீப்பிடித்து அவர் உயிரிழந்திருக்கிறார். முதலில் காவல்துறையும் இதை ஒரு விபத்தாகவே கருதியது. வெடித்த எரிவாயு சிலிண்டர், கருகிய சடலம், வெளிப்படையாக உடைக்கப்பட்ட கதவு இல்லை, திருட்டுக்கான அடையாளமும் இல்லை. அனைத்தும் ஒரே கதையை தான் சொன்னது. இது ஒரு விபத்து. வழக்கு முடிவடைய போகும் நேரத்தில் ஒருவர் மட்டும் அந்த கதையை நம்ப மறுத்தார். அந்த ஒரே சந்தேகம் ஏன் முழு விசாரணையையும் தலைகீழாக மாற்றியது? தீ முழுவதுமாக அணைக்கப்பட்ட பிறகு தடயவியல் நிபுணர்கள் வீட்டை அங்குலம் அங்குலமாக ஆய்வு செய்ய தொடங்கினர். சமையலறை, படுக்கையறை, மேசை, அலமாரி எல்லாமே தீயில் கருகி இருந்தது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவர்களுக்கு புரியவில்லை. சிலிண்டர் வெடித்திருந்தாலும் தீ பரவிய விதம் இயல்பாக தெரியலை. ஒரு இடத்துல தீ அதிகமாக எரிந்திருந்தது, மற்றொரு இடத்துல தீ தொடாத மாதிரி இருந்தது. அந்த பர்ன் பேட்டர்ன் சாதாரண கேஸ் எக்ஸ்ப்ளோஷனுக்கு பொருந்தவில்லை. ஆனால் அது வெறும் சந்தேகம் மட்டுமே, ஆதாரம் இல்லை. அதனால் காவல்துறை இன்னும் இதை விபத்தாகவே கருதியது. அதே நேரத்தில் ராம்கேஷின் குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவருடைய உறவினர்கள் உடனடியாக டெல்லி வந்தனர். சம்பவ இடத்தை பார்த்தவுடன் அவர்களும் அதிர்ச்சியில் ஓய்ந்தனர். ஆனால் ராம்கேஷின் உறவினர் ஒருவர் சொன்ன ஒரு வாக்கியம் விசாரணையின் திசையையே மாற்றியது. அவர் மிகவும் கவனமாக இருப்பார், அதுவும் பல வருடங்களாக கேஸ் பயன்படுத்தவே மாட்டார், ரைஸ் குக்கர் தான் பயன்படுத்துவார். இப்படிப்பட்ட விபத்து அவருக்கு எப்படி நடக்கும்? அந்த ஒரு கேள்வி விசாரணை அதிகாரிகளின் மனதிலும் சந்தேகத்தை விதைத்தது. அவர்கள் ராம்கேஷின் வாழ்க்கையை பற்றி ஆழமாக ஆராய ஆரம்பித்தார்கள். அவருடைய நண்பர்கள், பயிற்சி மையத்தில் சேர்ந்து படித்தவர்கள், அக்கம் பக்கத்தினர் அனைவரிடமும் விசாரணை நடந்தது. வெளியில் பார்த்தால் ராம்கேஷ் ஒரு அமைதியான மனிதர், தனக்குள் வாழ்பவர், படிப்பில் மட்டுமே கவனம். ஆனால் அவரை பற்றி பேசத் தொடங்கிய சிலரின் பதில்கள் ஒன்றாக இல்லை. சிலர் சொன்னார்கள் அவர் நல்லவர், மற்ற சிலர் அவருக்கு நிறைய ரகசியங்கள் இருந்தது. அந்த ஒரு வார்த்தை, ரகசியங்கள், அதுதான் அதிகாரிகளின் கவனத்தை மேலும் ஈர்த்தது. வீட்டில் இருந்த மடிக்கணினியை ஆய்வு செய்ய முயன்ற போது மற்றொரு அதிர்ச்சி காத்திருந்தது. அவர் எப்போதும் பயன்படுத்தியதாக கூறப்படும் ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் மற்றும் ஒரு மெமரி கார்டு, இரண்டையும் காணவில்லை. அது தீயில் எரிந்திருந்தால் அதன் சிதிலங்கள் கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் எதுவும் இல்லை. யாரோ திட்டமிட்டு அவற்றை எடுத்துச் சென்றிருந்தார்கள். இப்போது கேள்விகள் அதிகரித்தன. இது உண்மையில் விபத்து என்றால் ஒரு ஹார்ட் டிஸ்க் மட்டும் ஏன் காணாமல் போனது? அதற்குள் என்ன இருந்தது? அதற்கான பதில் சில நாட்களுக்கு பிறகுதான் கிடைத்தது. விசாரணை அதிகாரிகள் ராம்கேஷின் இணைய பயன்பாடு, அவருடைய பழைய தொடர்புகள், கைபேசி தகவல்கள் எல்லாவற்றையும் ஆய்வு செய்ய தொடங்கினர். அப்போது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றிய அதிர்ச்சியான தகவல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிவர ஆரம்பித்தன. அவர் பல பெண்களுடன் தொடர்பில் இருந்ததாக தகவல் கிடைத்தது. அது மட்டுமல்ல, அவர்களில் சிலருடன் கடுமையான பிரச்சனைகளும் இருந்ததாக தெரிய வந்தது. இப்போது விசாரணை முற்றிலும் வேறு திசைக்கு நகர்ந்தது. இது
உண்மையிலேயே ஒரு சாதாரண தீ விபத்து தானா, அல்லது யாரோ மிகவும் திட்டமிட்டு செய்த கொலையா? சந்தேகிக்க பலர் இருந்தார்கள். யாருக்கு மோட்டிவ் இருந்தது? அந்த காணாமல் போன ஹார்ட் டிஸ்க்கும் இந்த மரணத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? இந்த கேள்விகளுக்கு பதில் தேடிக்கொண்டிருந்த போது காவல்துறைக்கு இன்னொரு முக்கிய ஆதாரம் கிடைத்தது. அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் சிசிடிவி ஃபுட்டேஜ். அதில் பதிவாகி இருந்த காட்சிகள் முழு வழக்கையும் தலைகீழாக மாற்றப் போகின்றன. அந்த சந்தேகத்திற்கு பிறகு தடயவியல் குழு மீண்டும் சம்பவ இடத்திற்கு சென்றது. இந்த முறை அது சாதாரண ஆய்வு இல்லை. ஒவ்வொரு தடயமும் மீண்டும் பார்க்கப்பட்டது. ஒவ்வொரு கருகிய சுவடும் மீண்டும் கணக்கிடப்பட்டது. ஒவ்வொரு பொருளின் இடமும் மீண்டும் வரைபடம் போடப்பட்டது. உடலை மீண்டும் பரிசோதிக்க தொடங்கிய போது மூத்த தடயவியல் நிபுணர் ஒருவர் திடீரென நின்றார். அவருடைய பார்வை உடலில் உறைந்தது. அவர் மெதுவாக கூறினார், இங்கே ஏதோ தவறு இருக்கு. அவர் உடலின் மேல் இருந்த தீக்காயங்களை சுட்டிக்காட்டினார். இந்த பர்ன் பேட்டர்ன் கேஸ் சிலிண்டர் பிளாஸ்ட்ல வரவே வராது. அருகில் இருந்த உதவியாளர் கேட்டார், எப்படி சார்? அவர் விளக்கினார், சாதாரண விபத்தில் தீ பரவுவது ரேண்டமா இருக்கும். எந்த இடத்திலும் சீரற்ற தீக்காயங்கள் இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா காயங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் அதிகமா இருக்கு. அது உடலின் மேல் மட்டும் தீ வைத்தது போல இருந்தது. அதாவது யாரோ திட்டமிட்டு தீ வைத்திருக்கிறார்கள். அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளும் முன்பே அவர் இன்னொரு கேள்வி கேட்டார், சிலிண்டர் எங்கே இருந்தது? புகைப்படம் பார்க்கப்பட்டது. உடலின் தலைக்கு அருகில். அவர் நேராக நின்று சொன்னார், அதுதான் பெரிய தவறு. சாதாரணமா சிலிண்டர் கிச்சன்ல இருக்கும், பெட்ரூம்ல இல்ல, பாடிக்கு பக்கத்துல இல்ல. அவர் குரல் குளிர்ந்தது. யாரோ இதை இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். அந்த நொடி விபத்து என்ற கோப்பு இறந்தது. கொலை என்ற கோப்பு திறக்கப்பட்டது. வழக்கு இப்போது முழுமையாக மாறிவிட்டது. ராம்கேஷின் வாழ்க்கை முழுவதும் ஆய்வு செய்யப்பட்டது. அவன் யாருடன் பேசினான், யாருடன் சண்டை போட்டான், யாருக்கு அவன் மரணத்தால் லாபம்? அவனுடைய தொலைபேசி பதிவுகள் ஆய்வு செய்யப்பட்டன. அப்போது ஒரு எண்ணில் அதிகமாக அழைப்புகள் இருந்தது தெரிய வந்தது. கடந்த சில மாதங்களில் தொடர்ந்து பேச்சு, பிறகு திடீரென அமைதி. கடைசி அழைப்பு செப்டம்பர். அந்த எண்ணின் உரிமையாளர் அம்ரிதா சௌகான், வயது 21, தடயவியல் அறிவியல் மாணவி. இந்த தகவல் வந்த நொடியில் விசாரணையின் போக்கு மாறியது. ஒரு தடயவியல் மாணவி, அதாவது குற்றப்பாதை எப்படி ஆய்வு செய்யப்படும் என்று தெரிந்தவர், சான்றுகளை எப்படி மறைக்க வேண்டும் என்று தெரிந்தவர், போலீஸ் எப்படி யோசிக்கும் என்று தெரிந்தவர். இப்போது சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டன. அக்டோபர் 5 இரவு 11 மணி. கட்டிட நுழைவாயிலில் 4 பேர் உள்ளே சென்றனர். மூவரின் முகம் மாஸ்கால் மூடப்பட்டிருந்தது. ஒரு பெண்ணின் முகம் மட்டும் பகுதி அளவில் தெரிந்தது. அவர்கள் நேராக லிப்டில் ஏறி 4வது மாடிக்கு சென்றனர். ராம்கேஷின் குடியிருப்பு. 45 நிமிடங்கள் கழித்து மூவர் வெளியே வந்தனர். ஆனால் அந்த பெண் இல்லை. சில நிமிடங்கள் கழித்து அவள் தனியாக வெளியே வந்தாள். வெளியேறும் முன் ஒரு முறை திரும்பி பார்த்தாள். அவள் பார்வை ஃபிளாட்டை நோக்கியது. அந்த பார்வையில் ஏதோ இருந்தது. அமைதி, ஆனால் அதற்குள் மறைந்திருந்த இருள். மொபைல் டவர் டேட்டா அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்தியது. அந்த இரவில் அதே நேரத்தில் அம்ரிதாவின் போன் சிக்னல் அதே இடத்தில் இருந்தது. அதற்கு பிறகு அக்டோபர் 21 அன்று போலீஸ் மொராதாபாத் சென்றது. அம்ரிதாவின் வீட்டு கதவு திறக்கப்பட்டது. அவள் அமைதியாக நின்றாள். கையில் ஃபோரன்சிக் சயின்ஸ் புத்தகம். போலீஸ் கேட்டது, ராம்கேஷ் மீனாவை தெரிஞ்சிருக்கியா? ஆம். எப்படி? என் முன்னாள் காதல். அடுத்த கேள்வி, அக்டோபர் 5 இரவு எங்கே இருந்தாய்? வீட்டில்தான். பதில் சரியாக இருந்தது. அதிகமாக சரியாக. போலீஸ் மேசையில் கால் ரெக்கார்ட்ஸ், சிசிடிவி படம், டவர் லொகேஷன் அனைத்தையும் வைத்தது. இந்த போன் உன்னுடையது தானே? அவள் அமைதியாக நின்றாள். அந்த அமைதிதான் உடைந்த முதல் பிளவு. சில நொடிகள் கழித்து அவள் அழ ஆரம்பித்தாள். அவன் என் வாழ்க்கையை சிதைச்சிட்டான். விசாரணையில் வெளிவந்த உண்மை அதிர்ச்சியானது. ராம்கேஷ் அவர்களுடைய உறவில் இருந்தபோது அம்ரிதாவின் தனிப்பட்ட வீடியோக்களை அவளுக்கு தெரியாமல் பதிவு செய்திருந்தான். அந்த வீடியோக்களை அழிக்க அவள் பலமுறை கேட்டாள். அவன் மறுத்தான், மிரட்டினான். அவளை அவமானப்படுத்துவேன் என்றான். அவள் சட்டத்தின் வழியில் செல்ல நினைத்தாள். ஆனால் பயம், சமூகம், அவமானம், எதிர்காலம், அவையெல்லாம் அவளை வேறு வழி தேடச் செய்தது. அது தவறான வழி. அவள் தன் முன்னாள் காதலன் சுமித் கஷ்யப்பை அணுகினாள். LPG விநியோகத்தில் வேலை பார்த்தவன். அவனுக்கு சிலிண்டர் பற்றிய அறிவு இருந்தது. அவர்களுடன் சேர்ந்தான் சந்தீப் குமார். மூவரும் சேர்ந்து திட்டமிட்டனர். கொலை, சான்றுகளை அழித்தல், உடலை எரித்தல், சிலிண்டரை அங்கே வைத்து விபத்து போல காட்டுதல், வீட்டுக்குள் நுழைந்த தடயங்களை அழித்தல். அவர்களுக்கு அது பெர்ஃபெக்ட் மர்டர் என்று தோன்றியது. ஆனால் ஒரு விஷயத்தை அவர்கள் மறந்துவிட்டார்கள். குற்றப்பாதை ஒருபோதும் அமைதியாக இருக்காது. அது எப்போதும் பேசும். ஒரு பர்ன் பேட்டர்ன், ஒரு தவறான சிலிண்டர் பிளேஸ்மெண்ட், ஒரு டவர் லொகேஷன், ஒரு சிசிடிவி ஃப்ரேம், ஒரு கசினின் சந்தேகம், இவை அனைத்தும் சேர்ந்து அந்த பெர்ஃபெக்ட் மர்டரை உடைத்தது. அக்டோபர் 21 அன்று அம்ரிதா கைது செய்யப்பட்டாள். அன்றே சுமித் கைது. அக்டோபர் 23 அன்று சந்தீப் கைது. ஹார்ட் டிஸ்க் மீட்கப்பட்டது. அனைத்து சாதனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. உண்மை முழுவதும் வெளிவந்தது. இந்த கதையின் சோகமான பகுதி என்ன தெரியுமா? ராம்கேஷ் செய்தது ஒரு பெரிய குற்றம். அம்ரிதா ஒரு பாதிக்கப்பட்டவள்.
அது உண்மை. ஆனால் நீதியை தேர்ந்தெடுக்காமல் பழிவாங்கலை தேர்ந்தெடுத்தாள். அதன் முடிவு ஒரு உயிர் போனது. 3 பேர் சிறைக்கு சென்றார்கள். 3 வாழ்க்கைகள் சிதைந்தன. தடயவியல் படித்தவள் தடயவியல் சான்றுகளாலேயே பிடிபட்டாள். அதுதான் இந்த கதையின் மிகப்பெரிய வினோதம். ஒரு பெர்ஃபெக்ட் கிரைம் என்று எதுவும் இல்லை. ஒரு சிறிய தவறு போதும், அது தடயமாகும். அது உண்மை.